தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இந்த ஆண்டுக்கான மானியங்களின் 2வது துணை கோரிக்கை குறித்து மக்களவையில் ஏற்கனவே விவாதிக்கப்பட்டது. இங்கேயும் அதை பற்றிய சில கேள்விகள் எழுந்தன. அதற்கு பதிலளிக்க விரும்புகிறேன். இது இந்த ஆண்டிற்கான 2வது துணை கோரிக்கை. இதில் மொத்தம் 61 மானியங்களுக்காக 2.81 லட்சம் கோடி ரூபாய் கோரப்பட்டுள்ளது. சில முக்கிய தகவல்களை பகிர விரும்புகிறேன். பொருளாதார ஸ்திரத்தன்மை நிதிக்காக நாங்கள் 57,381.84 கோடி ரூபாயை வழங்கியுள்ளோம். பாதுகாப்பு சேவைகளின் ஸ்பெக்ட்ரம் கட்டணங்களை செலுத்துவதற்கு 41,430 கோடி செலுத்த உள்ளோம். முன்னாள் படைவீரர்களின் சுகாதார திட்டத்திற்காக 1,140 கோடி ரூபாயை வழங்குகிறோம். இது முன்னாள் படைவீரர்களின் சுகாதார தேவைகளுக்கு பயனளிக்கும். 15வது நிதி ஆணையத்தின் பரிந்துரையின்படி 37,886 கோடி ரூபாய் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வழங்குவதற்காக மாநிலங்களுக்கு வழங்க இருக்கிறோம். உர மானியத்திற்காக 19,230 கோடி ரூபாய். இது கூடுதல் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மட்டுமே. இப்பொழுதுள்ள பருவத்திற்கு போதிய உரங்கள் விவசாயிகளிடம் உள்ளது. நாங்கள் இப்பொழுது கோருவது அடுத்து வரவிருக்கும் பருவத்திற்காக. ஜம்மு காஷ்மீரின் வளர்ச்சி தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மத்திய நிதியுதவியாக 5,000 கோடி ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. STBI மூலம் MSME-க்களுக்கு 3,000 கோடி ரூபாய் வழங்கப்பட உள்ளது. மன்ரேகா திட்டத்தில் மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய முந்தைய அனைத்து நிலுவைத் தொகைகளுக்கு 30,000 கோடி ரூபாய் வழங்கப்படுகிறது. ஏப்ரல் 1 தேதியிலிருந்து ராம்ஜி மசோதாவிற்கு ஏற்கனவே 95,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுவிட்டது. நிதி நிலைமை குறித்து கேள்வி எழுப்பிய உறுப்பினர்களுக்கு நான் கூற விரும்புவது, இந்தியாவின் பொருளாதாரம் இன்று வலிமையான நிலையில் உள்ளது. எதிர்பாராத சூழ்நிலைகளை கூட நம்மால் கவனித்துக் கொள்ள முடிகிறது. கோவிட் முதல் இந்தியாவின் பொருளாதார செயல்திறன் வலுவாகவும் நிலையானதாகவும் உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்வது முக்கியம். ஒவ்வொரு ஆண்டும் புதிய பிரச்சனைகள் எழும்போது பொருளாதாரத்தை நாங்கள் நன்றாக நிர்வகித்துள்ளோம். நாங்கள் கோவிடை எதிர்கொண்டோம். அதைத் தொடர்ந்து சப்ளை செயின் டிஸ்டர்ப்ஷன்ஸ், ரஷ்யா உக்ரைன் போர், உலகளாவிய பணவீக்க எழுச்சி, வர்த்தக போர்கள், கிளைமேட் ஷாக்ஸ் ஆகியவற்றில் தோன்றிய கடன் நெருக்கடி, ஒன்றன் பின் ஒன்றாக இவை அனைத்தும் இருந்த போதிலும் நமது பொருளாதாரத்திற்குள் சமநிலையை பராமரிக்க முடிகிறது. இப்போது மத்திய கிழக்கு நெருக்கடியும் ஒரு புதிய சவாலை கொண்டு வந்துள்ளது. நமது பிரதமர் ஆத்ம நிர்பர் பாரத் குறித்து மீண்டும் மீண்டும் பேசி வருவது இந்தியாவுக்குள்ளேயே நமது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் நிலையில் நாம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த முயற்சி மூலம் பொருளாதாரத்தின் சில பிரிவுகளில் நெருக்கடியான சூழ்நிலைகளை நம்மால் எதிர்கொள்ள முடிகிறது. 2017-18 2.63 லட்சம் கோடியாக இருந்த மத்திய அரசின் மூலதன செலவு 4.2 மடங்கு அதிகரித்து 2026-27 12.20 லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளது. ஏனென்றால் மூலதன செலவுகளுக்கு நீங்கள் பணத்தை செலவழிக்கும் போது நமது பொருளாதாரம் வளரும் என்று அரசாங்கம் மிகவும் தெளிவாக நம்புகிறது. அது நமது பொருளாதார வளர்ச்சியில் தெளிவாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. LPG நெருக்கடி குறித்து நிறைய உறுப்பினர்கள் பேசினர். நமது LPG தேவையில் கிட்டத்தட்ட 65% இறக்குமதி செய்யப்படுகிறது. அந்த 65%-த்தில் 90% ஹோர்மூஸ் நீரிணை வழியாக வருகிறது. எனவே அது தொடர்ந்து கிடைக்குமா என்று குழப்பங்கள் உள்ளன. ஆனால் நாம் எவ்வாறு அதை சமாளித்து வருகிறோம் என்று பொதுவெளியில் போதுமான மற்றும் அதிகமான அறிக்கைகள் உள்ளன. நாம் உருவாக்கிய பவர் செக்டர் நமக்கு மிகப்பெரிய ஆதரவாக உள்ளது. ஆத்ம நிர்பர் பாரத் மற்றும் நமது பவர் செக்டரில் கிடைக்கும் எனர்ஜி, இவை இரண்டும் நமக்கு பல வழிகளில் உதவுகிறது. இன்ஸ்டால் ஜெனரேஷன் கெப்பாசிட்டி 2014 பிறகு 2 மடங்காக அதிகரித்து உள்ளது. இதேபோல் எரிசக்தி LPG துறையிலும் கூட திறன்களை வளர்த்து வருகிறோம். LPG-யில் உள்நாட்டு திறனை உயர்த்திய விதம் இப்போது உதவியாக உள்ளது. வெறும் 2 வாரங்களுக்கு முன்பு புரோப்பான், பியூட்டேன், புரோபிலீன் மற்றும் பியூட்டேன் ஆகியவற்றை LPG உற்பத்தியை அதிகரிக்க சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் பெட்ரோகெமிக்கல் நிறுவனங்களுக்கு அரசு உத்தரவிட்டது. இதன் விளைவாக
உள்நாட்டிலும் எல்பிஜியை வழங்குவதற்கான திறன்களை நாங்கள் அதிகரித்து வருகிறோம். இதனால் டொமெஸ்டிக் எல்பிஜி உற்பத்தி சுமார் 25% அதிகரித்துள்ளது. எனவே குடும்பங்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக கப்பல் வழித்தடங்கள் மூலம் பாதுகாப்பாக வருவதை உறுதி செய்வது மட்டுமல்லாமல் உள்நாட்டிலும் எல்பிஜி உற்பத்திக்கான திறனை அதிகரித்துள்ளோம். ஏனென்றால் ஆத்ம நிர்பர் திட்டம் மின்சார உற்பத்தி மட்டுமல்லாமல் எல்பிஜி உற்பத்தியிலும் இருப்பதை உறுதி செய்கிறோம். எல்பிஜி உற்பத்தியை 25% அதிகரிப்பது ஒரு இரவில் நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. இவை தற்செயலாக நடக்கவில்லை. இந்திய அரசின் நிலையான கொள்கை ஆதரவு அணுகுமுறையால் தான் இந்த மாதிரி அசாதாரண சூழலில் நம் உற்பத்தியை நாமே கூட்ட முடிந்தது. பல்வேறு துறைகளில் துவங்கப்பட்ட ஆத்ம நிர்பர் இன்று தேவைப்படும் பொழுது நமக்கு உதவுகிறது. ஆத்ம நிர்பர் இந்தியாவிற்கு வேண்டியதை இந்தியாவே தயாரித்துக் கொள்ளும் என்ற பிரதமரின் உன்னத கொள்கை இன்று இந்த அசாதாரண சூழலில் நமக்கு கை கொடுக்கிறது. ஆத்ம நிர்பர் திட்டத்தின்படி நமது மின்சார உற்பத்தி எவ்வளவு வேகமாக செல்கிறது என்பதை கூற விரும்புகிறேன். ஜனவரி 2026க்குள் டோட்டல் இன்ஸ்டால் கெப்பாசிட்டி 2 மடங்காக அதிகரித்து 520.5 கிகாவாட்டாக உள்ளது. இந்தியாவின் வரலாற்றில் முதல் முறையாக நான் ஃபேசல் சோர்சஸ் ஃபேசல் ஃபியூல் கெப்பாசிட்டி விட அதிகமாக உள்ளன. குறிப்பாக 2025இல் அதிக் ரினியூபிள் எனர்ஜி எக்ஸ்பான்ஷன் பாரதத்தில் நடந்தது. குறிப்பாக நவம்பர் வரை மட்டுமே 44.51 கிகாவாட் ரினியூபிள் கெப்பாசிட்டி சேர்க்கப்பட்டது. நான் டிசம்பர் ஜனவரி பற்றி கூட பேசவில்லை. நவம்பர் மாதத்திற்குள் நாங்கள் 44.51 கிகாவாட் ஐ சேர்த்துள்ளோம். இது முந்தைய ஆண்டின் இதே காலகட்டத்தில் சேர்க்கப்பட்ட 24.72 கிகாவாட் திறனை விட 2 மடங்காக அதிகரித்துள்ளது. IRENA தர வரிசையின்படி சூரிய மின்சக்தி நிறுவும் திறனில் இந்தியா 3வது இடத்தில் உள்ளது. காற்றாலை மின்சாரத்தில் 4வது இடத்திலும் மொத்த ரினியூபிள் எனர்ஜி கெப்பாசிட்டியில் 4வது இடத்திலும் உள்ளது. இது நம் நாட்டின் தன்னம்பிக்கையை அதிகரிக்க ஆத்ம நிர்பர் மூலம் நாம் எந்த அளவுக்கு உயர்ந்துள்ளோம் என்பதற்கான சாட்சி. 2010இல் 1 கிலோவாட் அவருக்கு 12.16 ரூபாய் செலவானது. 2014இல் 1 கிலோவாட் மணிக்கு 6.17 ரூபாயாக குறைந்தது. இன்று 1 கிலோவாட் மணிக்கு ஆகும் செலவு வெறும் 2.15 மட்டுமே. கிட்டத்தட்ட 89% குறைந்துள்ளது. நாம் உற்பத்தியை அதிகரித்தது, உற்பத்தி செலவை குறைத்துள்ளோம். சூர்யா கார்முஃப்ட் பில்லி யோஜனாவை 1 கோடி வீடுகளுக்கு கொண்டு சென்று சோலார் பவரை அதிகரிக்க முயற்சி செய்து வருகிறோம். 2 ஆண்டுகளில் 55.62 லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. அவற்றில் 21.43 லட்சம் வீடுகளில் ரூஃப்டாப் சோலார் சிஸ்டம்ஸ்களை நிறுவியுள்ளோம். மத்திய அரசு இதற்காக மானியமாக 14,771 கோடி ரூபாய்க்கு மேல் வழங்கியுள்ளது. இதை ஊக்குவிக்க அரசாங்கம் மேலும் மானியங்களை விநியோகித்து வருகிறது. 2014இல் 32% இருந்த நான் ஃபேசல் எலக்ட்ரிக் கெப்பாசிட்டி பிப்ரவரி 2026 நிலவரப்படி 52.57% உள்ளது. 2004-05 முதல் 2011-12 வரை ஜிடிபி மிக நன்றாக இருந்தது. அதை உங்கள் அரசு இன்னும் தொட முயற்சிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் எழுகின்றன. அப்போது ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் மறைக்கப்பட்ட கடன் திட்டங்கள் ஒருபோதும் மறக்க முடியாது. அப்பொழுது அவர்கள் வாங்கிய பல கடன்கள் இப்போது எங்களால் தீர்க்கப்படுகின்றன. ஒரு அரசாங்கத்தால் வாங்கப்பட்ட கடன் அடுத்து வருபவர்களால் தீர்க்கப்பட வேண்டும். ஆனால் அவை பட்ஜெட்டில் காட்டப்படவில்லை. அவர்கள் அதை தங்கள் பட்ஜெட்டில் காட்டியிருந்தால் அவர்களின் நிதி பற்றாக்குறை எண்கள் முற்றிலும் வேறுபட்டதாக இருந்திருக்கும். அவர்களின் பட்ஜெட் வெளிப்படையாக இருந்திருந்தால் அவர்களின் வளர்ச்சி எண்கள் வேறு மாதிரி இருந்திருக்கும். இதை நாங்கள் ஏன் இப்பொழுது கூறுகிறோம் என்றால், UPA அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட அனைத்து எண்ணெய் பத்திரங்களையும் நாங்கள் கிளியர் செய்துள்ளோம். அவர்கள் அப்பொழுது வாங்கிய பல கடன்கள் பட்ஜெட்டில் கட்டப்படவில்லை. அதனால் அப்பொழுது நிதி நிலைமை நன்றாக இருந்ததாக கூறுகிறார்கள். 2004-05 முதல் 2009-10 வரை UPA அரசாங்கம் பெட்ரோலிய பொருட்களுக்கான ரொக்க மானியத்திற்கு பதிலாக ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிகளுக்கு 1.48 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள எண்ணெய் பத்திரங்களை கொடுத்தது. அவர்கள் அதை தங்கள் பட்ஜெட்டில் காட்டவில்லை. இந்த பத்திரங்கள் 7 முதல் 8.4% வரை வட்டி விகிதங்களை கொண்டிருந்தன. அதை மட்டுமே பட்ஜெட்டில் காட்டியிருந்தால் அந்த ஆண்டுகளில் நிதி பற்றாக்குறை அறிக்கை செய்யப்பட்ட எண்களை விட கணிசமாக அதிகமாக இருந்திருக்கும். இதுபோல் எண்ணெய் பத்திரங்கள் இந்திய உணவுக் கழகம்
உரப்பத்திரங்கள் ஆகியவற்றை பட்ஜெட்டில் காட்டியிருந்தால் 2008 மட்டும் அவர்களுடைய நிதி பற்றாக்குறை அவர்கள் கூறிய 6.1 இல்லாமல் 7.9 இருந்திருக்கும். இதேபோல் வருவாய் பற்றாக்குறையும் அதிகமாக இருந்திருக்கும். அனைத்தையும் உள்ளடக்கிய எண்களை காட்டாமல் தங்களுக்கு வசதியான எண்களை காட்டி நாங்கள் இப்பொழுது பின்தங்கி இருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். நான் கூறிய இந்த 3 விஷயங்களை பட்ஜெட்டில் காட்டியிருந்தாலே தெரியும் எந்த பட்ஜெட் சிறந்தது என்று. பிரதமர் மோடியின் தலைமையின் கீழ் இயங்கும் இந்த அரசு அதுபோன்ற மறைக்கும் விஷயங்களை ஒருபோதும் செய்யாது. 2014 இந்த எண்ணெய் பத்திரங்கள் தொடர்பான கடன்களாக 1.34 லட்சம் கோடி ரூபாயை செலுத்தினோம். 2007 முதல் இந்த பத்திரங்களுக்கு செலுத்தப்பட்ட மொத்த வட்டியாக 1.7 லட்சம் கோடி ரூபாயை செலுத்தினோம். இந்த ஆண்டு மார்ச் வரை எங்கள் அரசாங்கம் இந்த எண்ணெய் பத்திரங்களுக்காக மொத்தம் 2.92 லட்சம் கோடி ரூபாயை முழுமையாக திருப்பி செலுத்தியுள்ளது. இந்த பணம் இதற்காக செலவிடாமல் இருந்திருந்தால் அது இந்தியாவின் எதிர்காலத்தை கட்டியெழுப்ப பயன்படுத்தப்பட்டிருக்கும். இதை இப்பொழுது நான் ஏன் கூறுகிறேன் என்றால், நாங்கள் இப்பொழுது மானியங்களுக்காக தொகையை கேட்கும் பொழுது பொருளாதாரத்தை சிறப்பாக நிர்வகித்திருந்தால் இது தேவையில்லை என்று சிலர் கூறுகிறார்கள். நாங்கள் எங்கள் பொருளாதாரத்தை மட்டுமல்ல, யுபிஏ அரசாங்கத்தின் கடனையும் திருப்பி செலுத்தியுள்ளோம். கோவிட் காலத்தில் நமது நிதி பற்றாக்குறை 9 தாண்டியிருந்தது. ஆனால் 5 ஆண்டுகளுக்குள் பிரதமர் மோடியின் வழிகாட்டுதலின் கீழ் நாங்கள் அதை 4.4 குறைத்துள்ளோம். நீங்கள் எல்லாவற்றையும் பட்ஜெட்டுக்கு வெளியே வைத்து வாங்கிய கடனை வேறு யாரிடமாவது விட்டுவிட்டு அந்த அரசாங்கம் அதை திருப்பி செலுத்தும் போது அந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்கிறீர்களா? வங்கிகள் குறித்தும் பேச விரும்புகிறேன். எண்ணெய் பத்திரங்களுக்காக எவ்வளவு செலவு செய்தோம் என்பதை ஏற்கனவே விளக்கினேன். யுபிஏ அரசாங்கத்தின் வங்கி நிலைமையை சரி செய்ய மறு மூலதனமாக்கலுக்காக மட்டும் எங்களுக்கு 2.8 லட்சம் கோடி தேவைப்பட்டது. இன்று வங்கிகளின் நிலை என்னவென்றால், அவர்கள் அரசாங்கத்திற்கு வருவாயை செலுத்துகிறார்கள். அந்த பணத்தால் நாம் அதிக நலத்திட்டங்களை செய்ய முடிகிறது. அந்த அரசாங்கம் அவ்வளவு நிதி சுமையை எங்களுக்கு கொடுக்காமல் இருந்திருந்தால் எங்கள் நிதி பற்றாக்குறை இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். பொருளாதாரத்தை நாங்கள் சிறப்பாக கையாண்டதால் மட்டுமே சமீபத்திய நெருக்கடி போன்ற உலகளாவிய பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்தியா சிறப்பாக செயல்படுகிறது. இதுவே 2014 நடந்திருந்தால் என்னவாகியிருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். நாங்கள் இப்பொழுது வங்கிகளை சரி செய்திருக்கிறோம், கடனை திருப்பி செலுத்துகிறோம், அவர்கள் பலவீன விட்டு சென்ற பொருளாதாரத்தை உயர்த்துகிறோம். கல்வி அமைச்சகத்தின் சராசரி ஆண்டு செலவினம் 2004 முதல் 2014 வரையிலான காலகட்டத்தில் 41,000 கோடி ரூபாயாக இருந்தது. அது 2015 முதல் 2026 வரை 93,000 கோடியாக உயர்ந்துள்ளது. வருடாந்த சராசரி செலவினம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் செலவிடப்பட்டதை விட 2 மடங்கு அதிகமாகியிருக்கிறது. 2014 முதல் 2026 வரை சுகாதாரத்தை பொறுத்தவரை 7.03 லட்சம் கோடி வசூல் செய்யப்பட்டு 7.77 லட்சம் கோடி சுகாதாரத்திற்காக செலவிடப்பட்டுள்ளது. இந்த காலகட்டத்தில் செஸ் வசூல் தவிர சுகாதாரம் மற்றும் கல்விக்காக 74,000 கோடி ரூபாய் கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டது. இந்த துணை கோரிக்கையிலும் பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷா நிதிக்கு 11,627 கோடி ரூபாய் கொடுக்கப்படவிருக்கிறது. செஸ்ஸில் நாம் வசூலிப்பதை விட அதிகமாக செலவிடுகிறோம். சமூக நல பட்ஜெட் 2026-27 62,362 கோடி ரூபாய். இது 2025 60,052 கோடி ரூபாயாக இருந்தது. இதுவும் அதிகரித்துள்ளது. கிராமப்புற வளர்ச்சி சென்ற ஆண்டு 2.66 லட்சம் கோடி ரூபாய், இந்த வருடம் 2.73 லட்சம் கோடி ரூபாய். மத்திய நிதியுதவி பெறும் திட்டங்கள் மூலம் மாநிலங்களுக்கு செல்லும் நிதி கடந்த ஆண்டு 5.42 லட்சம் கோடி ரூபாய், இந்த வருடம் 5.49 லட்சம் கோடி ரூபாய். எனவே ஒவ்வொரு திட்டத்தின் கீழும் பணம் குறைந்து வருவதற்கு பதிலாக அதிகரித்து வருகிறது. ஜல் ஜீவன் திட்டத்திற்கு 2026-27 பட்ஜெட்டில் 67,670 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அதற்கு முன்பு 67,000 கோடியாக இருந்தது. 2026 மார்ச் 10 அன்று மொத்த ஒதுக்கீட்டை 8.69 லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்த அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. மேலும் இந்த திட்டம் டிசம்பர் 28 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. எனவே மத்திய உதவி
நிதியுதவி முதலில் அங்கீகரிக்கப்பட்ட 2.08 லட்சம் கோடியிலிருந்து 3.59 அதிகரிக்கப்பட்டுள்ளது. எனவே ஜல் ஜீவன் மிஷனில் தொகையும் மேம்படுத்தப்பட்டு திட்டத்தை முடிக்க நேரமும் நீட்டிக்கப்படுகிறது. கிக் தொழிலாளர்கள் குறித்தும் கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. கிக் தொழிலாளர்களுக்கு பொருத்தமான நலத்திட்டங்களை உருவாக்கி அவர்களுக்காக ஒரு சமூக பாதுகாப்பு நிதியை ஒதுக்கியுள்ளோம். கிக் தொழிலாளர்கள் தங்கள் அடையாள அட்டைகளை பயன்படுத்தி ஈஸ்ரம் போர்ட்டலில் பதிவேற்றம் செய்யலாம். இதன் மூலம் 1 கோடி கிக் தொழிலாளர்கள் பயன்பெறுவார்கள். ஒரு உறுப்பினர், நாங்கள் PSNL-ஐ சப்போர்ட் செய்யவில்லை என்று கூறினார். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தயாரிப்புகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கட்டுப்படுத்தியுள்ளோம் என்று கூறினார். இது உண்மையில் ஒரு நல்ல விஷயம். ஏனென்றால் 4G தொழில்நுட்பங்களை உருவாக்குவதற்கு PSNL-க்கு பணம் வழங்கப்பட்டது. அவர்கள் அதை வெற்றிகரமாக செய்து முடித்துள்ளனர். எனவே அவர்கள் அதை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் 4G எப்போது இந்த நாட்டிற்கு வந்தது? அனைத்து தனியார் துறைகளும் இதை அறிமுகப்படுத்தின. ஆனால் UPA அரசு 4G தொழில்நுட்பத்தை உருவாக்க PSNL நிறுவனத்திற்கு ஊக்கத்தொகையோ பணத்தையோ வழங்கவில்லை. நாங்கள் வந்த பின்தான் அதை கொடுத்தோம். நமது சொந்த தொழில்நுட்பத்தை அவர்கள் பயன்படுத்துவதில் என்ன பிரச்சனை இருக்கிறது? நமது தொழில்நுட்பம் கிடைக்கும்போது நாம் ஏன் இறக்குமதி செய்ய வேண்டும்? வேறொருவரின் தொழில்நுட்பத்தை ஏன் பயன்படுத்த வேண்டும்? குறிப்பாக UPA BSNL-ஐ சிதைத்துவிட்டது. இன்று BSNL சிறப்பாக செயல்படுகிறது மற்றும் புதிய இலக்குகளை அடைகிறது. ஆனால் 2008ஆம் ஆண்டில் சீனாவுடன் கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம், அந்த கையெழுத்திட்ட விஷயம் பற்றி எங்களுக்கு தெற்கு தெரியாது. ஆனால் அப்போதிருந்து BSNL நிறுவனத்தின் நிலை மோசமாக உள்ளது. அதற்கும் இதற்கும் இடையே ஏதேனும் இணைப்பு இருக்கிறதா? தயவு செய்து தெளிவுபடுத்துங்கள். ஏனென்றால் அப்போதிருந்து BSNL நிறுவனத்தின் நிலை மோசமடைந்து வருகிறது. அதற்கு பிறகு BSNL நிறுவனத்திற்கு எந்த ஆதரவும் வழங்கப்படவில்லை. வெளிநாட்டு தொழில்நுட்பம் மற்றும் உபகரணங்களை இறக்குமதி செய்ய விரும்பினீர்களா? ஏனென்றால் அப்போதிருந்து தொலைத்தொடர்புக்கான வெளிநாட்டு உபகரணங்கள் தொடர்ந்து இந்த நாட்டிற்கு வருகின்றன. அந்த நிறுவனங்களின் பெயர்களை நான் குறிப்பிட விரும்பவில்லை. அந்த நேரத்தில் BSNL நிறுவனம் மிகவும் மோசமான நிலையில் இருந்தது. அவர்கள் 2005-6 முதல் BSNL-க்கு லைசன்ஸ் ஃபீ ரீஇம்பர்ஸ்மென்ட் கட்டணத்தை நிறுத்தினர். உரிம கட்டணம் மற்றும் ஸ்பெக்ட்ரம் பயன்பாட்டு கட்டணமாக BSNL 37,513 கோடி ரூபாய் செலுத்தியது. ஆனால் அரசு அவர்களுக்கு 9,249 கோடி ரூபாய் மட்டுமே திருப்பிச் செலுத்தப்பட்டது. அதுவும் 2005-6 வரை மடட்டுமே. அதன் பிறகு UPA PSNL நிறுவனத்திற்கு பணம் செலுத்துவதை நிறுத்தியது. 2009-10ஆம் ஆண்டில் 3G மற்றும் PWA ஸ்பெக்ட்ரமுக்கு அதிக பணம் செலுத்த PSNL மற்றும் MTNL கட்டாயப்படுத்தப்பட்டது. மிக உயர்ந்த ஏல விலையான 11,098 கோடி MTNL செலுத்த வேண்டியிருந்தது. இந்த அதிக தொகையை செலுத்திய பிறகு MTNL ஒரே இரவில் பணக்கார நிறுவனத்திலிருந்து கடனாளியாக மாறியது. அந்த நேரத்தில் அவர்கள் மீது கவனம் செலுத்த யாரும் இல்லை. இதேபோல் PSNL 18,499 கோடியை செலுத்தி அதன் முழு ரொக்க இருப்பையும் அழித்தது. PSNL நிறுவனத்தை அகற்ற எந்த சக்திகள் உங்களை பின்தொடர்ந்தன? நாங்கள் PSNL-க்கு குறைந்த அலைவரிசை ஒதுக்கியதாக குற்றம் சாட்டுகிறார்கள். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் PSNL-க்கு 2.5, 2.6 கிகாஹெர்ட்ஸ் ஸ்பெக்ட்ரம் பேண்டை கொடுத்தது. தனியார் ஆபரேட்டர்களுக்கு வணிக ரீதியாக சாத்தியமான 2.3, 2.4 கிகாஹெர்ட்ஸ் பேண்ட் கிடைத்தது. நீங்கள் ஏன் அப்பொழுது தனியாரை ஆதரித்தீர்கள்? பிரைவேட்டுக்கு நல்ல பேண்ட்வித்தை கொடுத்துவிட்டு PSNL-க்கு புறக்கணித்தீர்கள். அப்பொழுது உங்களுக்கு தோன்றவில்லையா? நீங்கள் தவறு செய்யும் போது அந்த நேரத்தில் இது குறித்து எந்த கருத்தும் இல்லை. PSNL மீது எந்த இரக்கமும் இல்லை. UPA PSNL ஊழியர்கள் மறுசீரமைப்பதற்கான நிதி உதவியை மறுத்தது. அப்பொழுது 1% வட்டியில் நீண்ட கால கடன்களுக்கான முன்மொழிவை அமைச்சர்கள், ஆனால் பிப்ரவரி 2014 வரை அவர்கள் அது குறித்து ஒரு முடிவை எடுக்கவில்லை. அரசு துறைகளில் BSNL MTNL சேவைகளை கட்டாயமாக பயன்படுத்த UPA மறுத்தது. அரசு துறையில் BSNL-ஐ பயன்படுத்த எந்த உத்தரவும் இல்லை. ஒவ்வொரு துறையிலும் BSNL-ஐ பயன்படுத்துங்கள் என்று எங்கள் தரப்பிலிருந்து எங்கள் அரசு கூறுகிறது. BSNL நெட்வொர்க் விரிவாக்கத்தை நாசப்படுத்தியது. நெட்வொர்க் விரிவாக்கம் செய்ய உத்தரவு பெறப்படவில்லை. BSNL மார்க்கெட் ஷேருக்கு என்ன நடந்தது? 2005ஆம் ஆண்டில் 19% இருந்தது. 2014ஆம் ஆண்டில்
10.5%, 2015ஆம் ஆண்டில் 7.96% இருந்தது. அவர்கள் ஆட்சியில் BSNL பங்குகள் எப்படி தொடர்ந்து சரிவடைந்தது என்பதற்கு இதுவே சாட்சி. இவை அனைத்தையும் மீறி எங்கள் அரசு வந்த பிறகு 3 முறை மறுமலர்ச்சி தொகுப்பு மொத்தம் 3.22 லட்சம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. எங்கள் அரசு வந்த பிறகு 700 மெகாஹெர்ட்ஸ், 800 மெகாஹெர்ட்ஸ், 1800 மெகாஹெர்ட்ஸ், 2100 மெகாஹெர்ட்ஸ், 2500 மெகாஹெர்ட்ஸ், 3300 மெகாஹெர்ட்ஸ் அனைத்தும் 4G மற்றும் 5Gக்காக ஏலத்தில் நிர்ணயிக்கப்பட்ட விலையில் வழங்கப்பட்டது. அனைத்து அமைச்சகங்களிலும் அனைத்து துறைகளிலும் BSNL கட்டாயமாக பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு ஆபீஸ் மெமோரண்டம் வெளியிடப்பட்டதன் காரணமாக நடந்துள்ளது. சக்தி சிங் கோஹில்ஜி, BSNL பற்றி நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் தவறானது. UPA அரசாங்கம் BSNL-ஐ கிட்டத்தட்ட கொன்றுவிட்டது. ICU-வில் இருந்த BSNL நிறுவனத்தை உயர்த்தி இவ்வளவு தூரம் கொண்டு வந்தோம். எங்கள் மத்திய அமைச்சரவை BSNL-இன் மறுமலர்ச்சி தொகுப்புக்கு ஒப்புதல் அளித்து 22.26 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அதற்கு மீண்டும் உயிர் கொடுத்துள்ளது. மேக் இன் இந்தியா என்பது BSNL-க்கு ஒரு வலிமையே கட்டுப்பாடு அல்ல. சமீபத்தில் BSNL ஆத்ம நிர்பர் மூலம் இந்தியா முழுவதும் பயன்படுத்துவதற்காக உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட 1 லட்சம் 4G தளங்களை வாங்குவதற்கான ஆர்டரை வழங்கியுள்ளது. தொலைத்தொடர்புகளை கையாளும் ஒரு நிறுவனம் அப்படித்தான் இருக்க வேண்டும். பிப்ரவரி 28, 2026 அன்று 4G சாதனங்களுடன் 97,906 தளங்கள் நிறுவப்பட்டுள்ளன. இதில் 96,103 தளங்கள் ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ளன. பாரத் நெட் திட்டமும் BSNL-க்கு சயனலுக்கு பலத்தை அளிக்கிறது. அனைத்து கிராமங்களுக்கும் ஆப்டிகல் ஃபைபர்ஸ் கொண்டு செல்வதற்காக 1.39 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாண்புமிகு உறுப்பினர் ஒருவர் ஒதுக்கீட்டு மசோதா மக்களவையில் பிற்பகல் 3:01க்கு அறிமுகப்படுத்தப்பட்டு 3 நிமிடங்களுக்குள் நிறைவேற்றப்பட்டதாக கூறினார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. மக்களவை மானியங்களுக்கான துணை கோரிக்கைகளை 5 மணி நேரம் 31 நிமிடங்கள், அதாவது 2 நாட்களுக்கு மேல் விவாதித்தது. ஒதுக்கப்பட்ட நேரம் 4 மணி நேரம் மட்டுமே. அவ்வளவு விவாதங்களுக்கு பிறகே அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது. 2 உறுப்பினர்கள் கண்டிஜென்சி ஃபண்ட், அதாவது எதிர்பாரா செலவு நிதி மற்றும் பொருளாதார நிலைப்படுத்தல் நிதி குறித்து கேள்வி எழுப்பினார்கள். நீங்கள் ஏன் பொருளாதார ஸ்திரத்தன்மை நிதியை கொண்டு வர வேண்டும்? ஏற்கனவே உள்ள கண்டிஜென்சி ஃபண்ட் மூலம் நீங்கள் இதை செய்திருக்கலாம் என்று கூறினார்கள். அரசியல் அமைப்பின் 267வது பிரிவு கண்டிஜென்சி ஃபண்டை அனுமதிக்கிறது. 2005-6 முதல் 2020-21 வரை கண்டிஜென்சி ஃபண்ட் இன் கார்பஸ் 500 கோடி ரூபாயாக பராமரிக்கப்பட்டது. 2021-22ஆம் ஆண்டில் கோவிட் நெருக்கடியின் போது இந்த கார்பஸ் 500 கோடியிலிருந்து 30,000 கோடியாக உயர்த்தப்பட்டது. இந்த நிதி எதிர்பாராத செலவினங்களை பூர்த்தி செய்யும் நோக்கத்திற்காகவும் தவிர்க்க முடியாத அவசர செலவுகளுக்காகவும் உள்ளது. ஒரு எதிர்பாராத செலவு வருகிறது, அப்பொழுது பாராளுமன்றம் அமர்வில் இல்லை என்றால் தேவையான ஒதுக்கீட்டை வழங்க கண்டிஜென்சி ஃபண்டில் இருந்து எடுத்து திரும்ப பாராளுமன்றம் கூடும் போது அந்த ஒதுக்கீட்டுக்கு அனுமதி பெற வேண்டும். உதாரணமாக, இந்த ஆண்டில் மறுபரிசீலனை செய்ய நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை கோரியுள்ளேன். முதல் துணை திட்டத்தின் போது சுமார் 15,000 கோடியும், இந்த துணை திட்டத்தின் போது சுமார் 900 கோடியும் அவசர கால நிதி முன்கூட்டியே வழங்கப்பட்டது. எனவே எப்போதும் அவசர நிலை காரணமாக பணம் செலுத்தப்படுகிறது. பின்னர் நாங்கள் நாடாளுமன்றத்திற்கு ஒப்புதலுக்காக வருகிறோம். பிரிவு 26(2) கீழ் பல பொது கணக்குகள் வைக்கப்பட்டுள்ளன. அத்தகைய ஒரு கணக்குதான் எக்கனாமிக் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட். இந்த இரண்டிற்கும் ஒரு முக்கிய வித்தியாசம் உள்ளது. கண்டிஜென்சி ஃபண்ட் எப்பொழுதும் அத்தியாவசிய செலவுகளுக்காக பயன்படுத்தப்பட்டு பின்னர் ஒப்புதலுக்கு வரும். எக்கனாமிக் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்டை பொறுத்தவரை பெரும்பாலும் முன்கூட்டியே ஒப்புதலை பெற்றுவிட்டு பின்னர் செலவு நடைபெறும். கடைசியாக, முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ECHS மருத்துவ சிகிச்சை பற்றி கேள்வி இருந்தது. நிலுவையில் உள்ள ஊதியங்கள் காரணமாக முன்னாள் படை வீரர்களுக்கு மருத்துவமனை சிகிச்சை மறுக்கப்படவில்லை. ஆனால் சில மருத்துவமனைகளில் கணக்குகள் வெளிப்படையாக பராமரிக்கப்படாததால் சில பிரச்சனைகள் உள்ளன. முன்னாள் படைவீரர் நலத்துறை அதில் கவனம் செலுத்தி வருகிறது. பில்லிங்கில் உள்ள சில பொருந்தாத தன்மைகளை பற்றி விளக்கவும் சில பதில்களும் கொடுக்க வேண்டியுள்ளன. அதனால் நிதி தாமதமாகலாம். ஆனால் அரசாங்கம் எந்த நிதியையும் நிறுத்தி வைக்கவில்லை. மிக்க நன்றி.